மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அது இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, பாலை விட 3 மடங்கு அதிக கால்சியம் தரும் 7 இயற்கை உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் எலும்பு மற்றும் நரம்புகளை வலுவாக்கும் உணவுகள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக. முதல் உணவு சிறு பயிர்கள், அதாவது மில்லட்டுன்னு சொல்லுவோம்ல, அதாவது சாமை, குதிரைவாலி, வரகு, திணை, இது எல்லாமே மில்லட் வகைகள். இது அனைத்துலேயுமே கால்சியம் அதிக அளவில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம காலையில் இட்லியோ தோசையோ உப்புமாவோ ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நம்மளுக்கு கால்சியம் சத்து அதிக அளவில் கிடைக்கும். அதாவது இதை அனைத்தும் தான் நம்ம முன்னோர்கள் தினமும் உபயோகித்து வைத்த உணவுகள். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு தான் அவங்க ஆரோக்கியமாகவும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸோ அதை நம்ம பின்பற்றுவோம். ரெண்டாவது ராகி, அதாவது கேழ்வரகு சொல்லுவோம்ல, அந்த கேழ்வரகு, அதாவது 100 கிராம் கேழ்வரகுல பாலை விட 3 மடங்கு அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்குது. அதனால கேழ்வரகுல நம்ம ராகி கூழ், அதாவது கேழ்வரகை கூழாக கிண்டி நம்ம குடிக்கலாம். இல்லை வடை, அதாவது அடை செய்வோம்ல, ராகி அடை, இல்லை ராகி மால்ட், இதெல்லாம் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இதில் காலை உணவாகவும் கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இதுலேயும் அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்குது. அடுத்து உணவு அப்படின்னு பார்க்கும் பொழுது முருங்கை இலங்க. முருங்கைக்கீரை எங்கே பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய ஈஸிலி அவைலபிள் ஃபுட்டுனா அது முருங்கைக்கீரை தான். இதில் 1 கப்பு முருங்கை இலையில் பாலை விட அதிக அளவில் கால்சியம் சத்து, இரும்புச்சத்து மற்றும் விட்டமின்ஸ், இது 3மே இருக்குது. ஸோ நம்ம முருங்கை இலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய எலும்புகள் வலிமை பெறும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹீமோகுளோபின் அளவும் அதிகரிக்க செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அடுத்து துத்திங்க. துத்தின்னா சில பேருக்கு தெரியாது. இங்கே நான் இமேஜ் கொடுத்துருக்கேன், அந்த இமேஜில் பாருங்கள். இந்த துத்தி நம்ம கிராமப்புறங்கள்லையும் ரோடு சைடுகள்லையும் நம்ம நிறையா பார்த்துருப்போம். இதுவும் ஒரு மெடிசினல் வேல்யூவான பிளான்ட்டு. இது ஆயுர்வேதத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிளான்ட்டு. இது நம்ம சில பேர் சிட்டியில் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. இந்த கீரையை இந்த இலைகளை பறித்து நம்ம பாசிப்பயிர் போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காகும். ஏன்னா இதில் அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்குது. அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யும் தன்மையை இந்த துத்தி இலை கொண்டிருக்குது. அது மாதிரி சில பேருக்கு எலும்பு தளர்ச்சி இருக்கும், அந்த எலும்பு தளர்ச்சியை குணமாக்குற தன்மை அந்த துத்தி இலைக்கு இருக்குது. ஸோ நம்ம அந்த துத்தி இலையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து பெருங்காயம். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது, பெருங்காயம். நம்ம சமையலுக்கு டெய்லி நம்ம சமையலில் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு சிறிய துண்டு அளவு டெய்லி நம்ம சேர்க்கும் பொழுது அதில் உள்ள கால்சியமும், இரும்பு, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதில் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு சேரும். அதை நம்ம உணவில் டெய்லி சேர்த்துக்கிறணும். அதாவது முக்கியமாக பருப்பு, அதாவது சாம்பார், இதில் நம்ம ஆட் பண்ணுவோம். முக்கியமான சில சாப்பாடுகள் கூடயும் இந்த பெருங்காயத்தை நம்ம ஆட் பண்ணலாம். ஏன்னா அதில் அனைத்து கால்சியம் சத்து இருக்குது. அடுத்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு உணவு சுண்டல்ங்க. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுண்டல் வீட்டில் செஞ்சிட்ருப்போம். இதில் அதிக அளவில் கால்சியம், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது சுண்டலில் நிறைய வகையான சுண்டல் இருக்குது. அதாவது கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கொண்ட கடலை, இப்படின்னு வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் காராமணி, இது எதையாவது நம்ம அதை வேக வைத்து அதை ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். அதில் ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவுலையும் கால்சியமும் அதிக அளவுலையும் இருக்குது. ஸோ இது நம்ம இதை வேக வைக்கும்போது நெய்யோ இதெல்லாம் போட்டுலாம் அதை வேக வச்சதுக்கப்புறம் தாளிப்போம்ல, அதில் நெய் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடியது. வேக வச்சதை அப்படியே சாப்பிடலாம், எண்ணெய் கூட நம்ம சேர்க்க தேவையில்லை. அப்படியே வேக வச்சதை சாப்பிடும் பொழுது அவ்வளவு ஆரோக்கியம் கொண்டது. ஆயிலை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு உணவு அப்படின்னா உருளைக்கிழங்குங்க. என்னங்க உருளைக்கிழங்கு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்க? உருளைக்கிழங்கோட தோலுங்க. நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு தோலில் அதிக அளவில் கால்சியம் இருக்குது. ஸோ அதை நம்ம நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தோலோடையே கட் பண்ணி நம்ம உணவில் சமைச்சு
நம்ம வேக வச்சு சாப்பிடலாம். அதாவது நம்ம வேக வச்சு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அவ்வளவு ஆரோக்கியங்களும் நன்மைகளும் கிடைக்கும். ஸோ வந்து அந்த தோலை தூக்கி போடாமல் வேக வச்சு அப்படியே உருளைக்கிழங்க சாப்பிடுங்க. நம்மளுக்கு கால்சியம் சத்து அதிக அளவில் கிடைக்கும். இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த 7 உணவுகளையுமே சமைக்கும்போது அதிக அளவில் வந்து எண்ணெய், உப்பு இது எதையுமே சேர்க்காதீங்க. இதையே வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு அடுத்து குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துங்க. அதிக அளவில் எண்ணெய் ஊற்றாதீங்க, உப்பு சேர்க்காதீங்க. குறைந்த அளவு ஆயில், குறைந்த அளவு உப்பு சேர்த்துட்டே வாங்க. அதுவே அவங்களுக்கு பழகிரும் அடுத்து. இது கால்சியம் மட்டும் போதாது. இந்த கால்சியம் மட்டும் போதாது நம்ம உடலுக்கு வந்து விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியம். அதனால் விட்டமின் டி வந்து நம்மளுக்கு வந்து சூரிய ஒளியிலேருந்து தான் கிடைக்குது. ஸோ வந்து டெய்லி வந்து எலும்புகள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, நம்மளுடைய உடலில் உள்ள நரம்புகள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து விட்டமின் டி வந்து முக்கியம். இது சூரியனுடைய அந்த வெயில்ல இருந்து தான் கிடைக்குது. ஸோ வந்து காலையில் படக்கூடிய அந்த வெயிலில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து நிற்கலாம். குழந்தைகளெல்லாம் அந்த வெயிலில் காமிக்கலாம். ஏன்னா விட்டமின் டி வந்து நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி சத்தான வீடியோக்களை தொடர எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.